ஏண்டா நீ பார்த்துருக்கிற பொண்ணு அவனுக்கு பிடிக்குமா? அவனுக்கு பிடிச்ச பொண்ணு தானே பார்க்க போகிறோம். என்ன சொன்ன? ஏத்தா, நான் பார்த்துருக்கிற பொண்ணு உனக்கும் பிடிக்கும் அவனுக்கும் பிடிக்கும். ஏன் ராமநாதபுரம் ஜில்லாவுக்கே பிடிக்கும். அவங்களுக்கு தான் நம்ம கொம்பனை பிடிக்கணும். ஏன்டா முனியாண்டி பிடிக்காது? அரச நாட்டுக்கே பிடிச்ச பையல அந்த பிள்ளைக்கு பிடிக்காம போயிருமா? ஏன் மகனே, கொம்பனுக்கு பொண்ணு பார்க்குறப்ப நாங்கள் இல்லாமல? ஆமா, நீங்க எதுக்கு வரிய? கோட்டையம்மா, நாங்க மட்டுமா வர்றோம், பின்னாடி பாரு. ஏத்தா, இத்தனை பேர் கூட போனா பொண்ணு கிடைக்குமா? முனியாண்டி, ஒத்த வீட்டுக்காரனா போனா கொடுக்க மாட்டேன், அரச நாடே போனாத்தான் கொடுப்பேன். மாப்பிள்ளை, நீ ஒத்த வீட்டுக்காரன் வந்திருந்தா உடனே பொண்ணை கொடுத்துருப்பேன். மொத்தமாக அரசு நாடே கூடி வந்திருக்கனால தான் அடிவேரே கலங்குது. சந்தோஷமா? இந்த வாரம் மாப்பிள்ளை, தலைமுடி வெட்டும்போது நல்லா தான் இருக்கேன், புடுங்குனா தான் வலிக்கும். அது மாதிரி தான் பொம்பளை பிள்ளை கல்யாணமும் நடக்கும்போது நல்லா இருக்கேன், வாழ போகிற இடத்துல தான் அது புடுங்கின முடியா வெட்டின முடியான்னு தெரியும். மாமா சரியா சொன்னீங்க. நீ வேலை சும்மா அறியா. ஏத்தா பழனி, எப்பா நல்ல லட்சணமா தான் இருக்க. மாம உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கா, நீ என்னத்தான் சொல்ற? எதுக்கு பாசிங்கம்மா என்கிட்ட கேக்குற? நீ பார்த்து யார சொல்றியா அவங்களுக்கு தான் கழுத்து நீட்டுவேன். தாருப்பா, எனக்கு ஒண்ணுதான், என் கூட எப்போ நீ இருக்கணும். அதுக்கு யாரும் சம்மதிக்கிறாங்களோ அவங்க கூட தான் என் கல்யாணம். அதென்னதான் அப்படி சொல்லிட்ட? நான் ஒரு மூலையில இருந்தா எங்க அண்ணன் ஒரு மூலையில இருக்க போது, நீ என் வீட்டுக்கு வரணும். ஏத்தா, நான் உன் கல்யாணத்தை பற்றி பேசினா நீ என்ன பற்றி யோசிக்கிற? பாத்தியா மாப்பிள்ள, இப்படிப்பட்ட பிள்ளைக்கு நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும். உங்கள் தம்பிக்கு நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மாப்பிள்ளையை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் முடிவு சொல்லுவேன். அப்போ பொண்ணு கிடைக்காது தானே? ஏன் பத்தியா மாப்பிள்ளை பார்க்க போகிற இடத்துல இந்த சல்லி பயிரெலாம் ஏன் கூட கொண்டு வந்திருக்கா? ஊரில் உள்ள சல்லிப்பை சவுங்க பையெல்லாம் இவங்களுக்கு தானே தெரியும், அதான் கோளாரா குட்டியா இருந்தேன். அப்படியா? மாப்பிள்ளை விவரமான ஆள். என்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்கள் தான் மாமா. உங்களுக்கு சர்பத்து போடனே போட்டுருவோம். ஆள் அம்சமாக இருக்கேண்ணே, நல்லா கருன்னு. அது சரி. அண்ணே, இந்த அரச நாட்டில் கொம்புன்ற வய எப்படி? எப்படின்னா தம்பி, அது ஒன்றும் இல்லை. இப்போ உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு வச்சுக்க, அந்த பையன் யாரு என்ன ஏதுன்னு சாதிப்பில்ல? மாமா, அந்த பையனோட கேரக்டர் எப்படின்னு கேட்குறாரு. அதான் கேரக்டரா? இதோட கேரட் குறைஞ்சாலும் குறையும், ஆனா அந்த பையனோட கேரட் குறையவே குறையாது. என்ன கொஞ்சம் கோவக்கார அம்புட்டு தான். கோவம் தான் பலியா வரும். என்ன கோவம் வந்தே பொசுக்கு பொசுக்குன்னு வரும். கோவம் தான் படக்கு படக்குன்னு வரும். யோ, என்னையா ஆளாளு கோவக்காரன்னு இருக்கீங்க? துறை என்ன பேசிட்டு இருக்கும்போது அடிச்சுட்டு வரும். தம்பி, அடிச்செடுத்தேன் பேசுவியா? ஒருத்தன் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வரும்ன்றான், ஒருத்தன் பழியா வரும்ன்றான். இந்த கோவங்கிற வார்த்தையை கேட்டால் தான் பயமா இருக்கு. முத்தையா, நம்ம பார்க்க வந்த மாப்பிள்ளை அந்த பையன் தான். பசிக்குதாயா? காசு இருந்தா குடியா? காசுலாம் தர மாட்டேன் பாட்டி, சாப்பாடு தரேன், சாப்பிட்றியா? சரி சாமி, உனக்கு புண்ணியமா போகும். பசிக்குதியா? வாங்கி கொடுங்க ஐயா. சரி வாங்க. என்ன முத்தையா யோசிக்கிற? இவன் தான் என் மாப்பிள்ளை. இவன் யார் மாமா என்ன பத்தி விசாரிச்சு பொண்ணு கொடுக்குறக்க? பொண்ணை பத்தவ மாப்பிள்ள இருக்கட்டும், ஒரு இடத்துல கேட்டா பரவாயில்ல, ஊரெல்லாம் கேட்பானா? இந்த வாரம்மா, ஒருத்தன் பொறுப்புல இருக்கிறது முக்கியம் இல்ல, பொறுப்பானவனா இருக்கிறது தான் முக்கியம். நம்ம ஞானஸ்தீங்க கிடையாது, ஆனா மானஸ்தீங்க. ஆமா ஆமா. எப்ப அவன் அரசாட பத்தி கேவலமா பேசினானோ அப்பவே அவன் எனக்கு பிடிக்கல. அவன்கிட்ட சொல்லணும், நேருக்கு நேரம் நின்று சொல்லணும், இந்த வாரியா எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் பொண்ணையும் பிடிக்கல, ஐயோ உன் பேரையும் பிடிக்கலன்னு சொல்லணும். ராஜா கேளு இந்த அட்ரஸ். கும்பிட்ட நில்றா, மாப்பிள்ளை பேர் சொல்ல வச்சுட்டான் அவன் ஊர்க்காரன். டேய், இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மாட வச்சு லோட் அடிப்பானே அந்த நாரப்பாய் முத்தையா, அவன் வீடியோ கடை இருக்கு, அவன் வீடியோ கடை இருக்கு. ஏண்டா உன்னை மாதிரி முட்டி செத்து முட்டா அப்படின்னு நினைச்சேன் மாமாவா? செம்ம நாட்டுக்கே குறி சொல்ற கருப்பசாமிடா அவரு. அவ்வளவு பெரிய மனுஷனா அவங்கிற இவங்கிற அந்த நாரப்பையன்ற அம்மாய் வீடு வருவேன், ஊருக்குள்ள பார்த்தேன் அந்த இடத்துல கழுத்து கடிச்சு துப்பிடுவேன். மனுஷன் இப்படி பேசிவிட்டானே. என்ன உமா நீ மரியாதையா பேசணுமா? வா. அட என்னமா இதுக்கெல்லாம் போய் தலையை தொங்க போட்டு. அது இல்ல மாப்பிள்ள, அவன் ஓங்கி 2 குத்து இருந்தா கூட கவலைப்பட்டுக்க மாட்டேன் மாமன். ஆனா முட்டி சத்த முட்டாப்பன்னு சொல்லிவிட்டானே, அப்படின்னு என்ன மாப்பிள்ள? அது ஒண்ணும் இல்லம்மா, எதுக்கும் முடியாதவன் அர்த்தம். எதுக்கு முடியாதவனா? எதுக்கும். ராஜாக்களையே செத்தங்கள்னு சொல்லிவிட்டானே.
ஏக்கா ஏக்கா போயிடுச்சு. தெரு முழுக்க காலியாக கிடக்குது. யார்கிட்ட தான் கேட்குறது மாப்பிள்ள? இந்த ஒருத்தன் வரேன், அவன்கிட்ட கேளும். மரியாதையாக கேளும். கையில் துரட்டி வர வச்சிருக்கேன். சங்கில் எடுத்துட போகிறான். சார், இந்த பஸ் ஸ்டாண்டில் மாடு வச்சு லோடு மேனராக இருக்கார்ல முத்தையா சார், அவர் வீடு எங்கே சார் இருக்கு? யாரு? நான் சாரா? நீ லூசாயா? அறிவில்ல? சோத்து தின்றா, சோத்துக்கு போய் லத்தி தின்றியா? அவன் மாடு மேய்க்கிற, அவனை போய் சாருங்கிற. அப்படி சாருன்னு கூப்பிட்டா நீ படிச்சோன்னு ஆயிருவியா? இல்ல நான் தான் படிச்சோன்னு ஆயிருவனா? இல்ல அவன் படிச்சோன்னு ஆயிருவனா? போயா, வந்துருச்சு. எப்படி கேட்டாலும் திட்டுறாங்களே, நான் எப்படி தான் கேட்கறது? மாப்பிள்ள, இந்த ஊருக்காரங்க முழுக்க கோவக்காரங்களா இருக்காங்க மாப்பிள்ள. நீயே கேளு, ஓ மீசைக்கு தான் பயப்படுவாங்க. என்ன இந்த நேரம் பார்த்து பொண்ணுங்களா ஏதா வருது? என்னண்ணே அண்ணே 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 என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? இந்த பஸ் ஸ்டாண்டில் லோன் பண்ணா இருக்காரு முத்தையா, அவர் வீடு எதுமா? இன்னும் நீ உங்க வீடு கேக்குறாங்க சொல்லாதடி. சரி, என்ன விஷயமா கேக்குறீங்க? ஏன் என்ன விஷயம்னு சொன்னாதான் சொல்லுவியா? முன்ன பின்ன தெரியாதவள்கிட்ட எப்படி வீடை காட்டுறது? அது ஒன்றும் இல்லைம்மா, அவர் பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளை பார்க்க வந்தார். அதான் அவரை பார்த்துட்டு அப்படியே பொண்ணை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? பொண்ணையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு அழகா இருக்கா இல்லை உன்ன மாதிரி வாயாடியா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். அவ ஒன்னும் என்ன மாதிரி வாயாடியா இருக்க மாட்டா, இந்த பிள்ளை மாதிரி சுமாரா இருப்பா. ஏத்தா, இந்த மாதிரி பொண்ணா இருந்தா தான் உங்க ஊருக்கே ஒரு கும்பிடு போட்டு தூக்கிட்டு போயிடுவானே. இந்த ஊருக்கு முதல்ல கும்பிட போடுங்கண்ணே, நீங்க பார்க்க வந்த பொண்ணே இதுதான். ஆடி பிச்சு போ ஒன்ன பார்த்தப்போ வார்த்தை வரல ஒன்ன வர்ணிக்கத்தான். அவ அப்ப நம்ம ஊரை ரொம்ப கேவலமா பேசுங்க மாப்பிள்ள. அட போவோமா, அவங்க அப்பனை பழி வாங்கிக்குவான். அப்ப இந்த பொண்ணு பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டி. ஆட்டத்தை கொஞ்சம் குறடா. ஆட்டத்தை குறடா. உனக்கு பொண்ணு கொடுத்த மாமன் இருக்காரு. வாங்க மாப்பிள்ள. என்னம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாப்பிள்ள. நம்ம அரச நாட்டுக்கு சேர்ந்த மலையப்பமே மும்பியா பண்ணியிருக்க, செம்மநாட்டை சேர்ந்த முத்தையா மக பழனிக்க அரச நாட்டு உரமுறைப்படி சாதி சனம் பேசுற சீசனுக்கு சபைக்கு வந்திருக்கு. நல்ல நேரத்தோட தாலியை கட்டணும். எல்லாம் முத்தையா சங்கூதி தாலி கட்டலாமா? ஒரு முக்கியஸ்தர் வந்துகிட்டு இருக்காரு, ஒரு 2 நிமிஷம் வந்துடுவார். இந்த இப்போ வந்துடுவார். என்ன என்னப்பா? என்னத்தா இருக்கா? இந்த இருக்கேன்டா. கண்ணோட கண்ணிலாம் வெயிட் பண்ண முடியாது. சின்னையா, சங்க ஊதி மேல தடிக்க சொல்லும். டேய் ஊதுரா சங்க அடரா மேலத்தை பொம்பளையில குழவு விடுதா. வணக்கம் மதியா. முக்கியமான கேஸ் லேட் ஆயிடுச்சியா? சரியா? நீயா 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 நீங்களா 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 நீங்களா? இவருக்கு ஒரு தளபதி இருப்பாரு. வணக்கம் ஐயா. முத்தையா, இவங்க ரெண்டும் கோர்ட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, கோண்டுக்குள்ளே தான் நிற்பாங்க. என்ன முகம் மாறுது? கூண்டுக்கு நிற்கிறவன்லாம் குலகாரனும் இல்லை, குறுக்கு நடக்கிறவன்லாம் நல்லவனும் இல்லை. இந்த கரட்டு கம்புக்கு ஏற்ற முரட்டு கோடாரி நீ தான். யோ மாப்பிள்ள, உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்ததுக்கு முத்தையா கல்லே வந்து விழுந்து கிடக்கணும். வா, வந்து ஆசீர்வாதம் வாங்க. சார், இந்த கொம்பம் பெத்த ஆத்தால தவிர வேற எவங்காலையும் விழுக மாட்டான். பழனி, ஆத்தாக்கல்ல விடு. வா. பார்த்தா
என்னத்தா அப்படியே அசந்து போய் பாக்குற? எல்லாம் உனக்காகத்தான். 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு வாரத்துல ரெடி பண்ணிருக்கேன். எதுக்குடா இம்புட்டு செலவு பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன நம்பி வரவளுக்கு ஒரு குறையும் இருக்க கூடாதுங்கிறேன். என் புருஷன் எனக்கு கொடுக்காத கொடுப்பனிய உன் புருஷன் உனக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, காலையில கல்யாணத்துல உங்க அப்பாவை மரியாதை இல்லாம பேசுனதை நீ தப்பா எடுத்துக்கூடாது. என் மவன் தொழுவத்துல கிடக்கிற சாணி மாதிரி. அவனை இந்த ஊர்க்கார பயில பிடிச்சி எருவாக்குறானுங்க. அந்த எருவு திருநீரானா பரவாயில்ல, எங்க அஸ்தி ஆயிடுமோனுதாம்மா பயமா இருக்கு. அவனை நீதான் பிடிச்சி பிள்ளையாராக்கணும்தா. ஏன் மாப்பிள, அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு தேனிலதுக்காக அமெரிக்கா நாடு ஆப்பிரிக்கா நாடுக்கு போவேன். நீ என்னடா அரசு நாட்டை சுத்திக்கிட்டு இருக்க? மௌன கல்யாண மண்டபத்தில் பெத்த ஆத்தா காலத்தை விட எவங்காலையும் விழுக மாட்டேன் அந்த செம்மநாட்டு முத்தியாவுக்கு சவுக்கடி கொடுத்தவாரு. அங்கே தான் அரச நாட்டை எனக்கு தளனுமுந்து நின்னம்டா. அது இல்லை சின்னையா, எங்கள் அண்ணன் பொண்ணு கட்டி இல்லைன்னு சொல்லி கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். நம்ம ஊரே போய் கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னா பாரு, அதான் எனக்கு கோவமே. நல்ல பிள்ளைய பற்றிட்டான் சின்னையா, இல்லான்னு வச்சுக்கிறோம் என்கிட்ட கேவலப்பட்டு போயிருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் பெத்த ஆத்தாலையும் பிறந்த மண்ணையும் தப்பாக பேசுகிறவன் எவனாக இருந்தாலும் விட மாட்டேன். மாப்பிள, அப்படி என்ன இந்த அரச நாடு உனக்கு பண்ணிருச்சு? இதை நான் கேட்கல, உன் அண்ணன் முனியாண்டி கேட்குறேன். இந்த பாருமா, ஊரோட நாம வாழ்றது கடமை. ஊரே நமக்காக வருது பாரு, அதான் பெருமை. வந்துச்சுல்ல என் அரசு நாடே எனக்காண்டி பொண்ணு கேட்டு வந்துச்சுல்ல, இதோட வேற என்ன வேணும் எனக்கு? மாப்பிள, இந்த நம்ம முனியாண்டி தான் வர, எடுத்து பேசு. இவன் ஒரு கருவா கொல்லு. என்னண்ணே? இல்லை, எங்கே இருக்க? சாவடியில? ஆமாடா, சாவடியில் அவங்கள கட்டி பிடிச்சி தூங்கு. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியாதா? தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. சீக்கிரமா வா. நான் வரேன். நேத்து ராத்திரி பழனி சோபத்து கூட பழனி சோபத்து கூட தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்கா பழனி? இப்படி படிச்சு பார்ப்போம். இப்பவும் தெரியுது. ஏத்தா பழனி, மாப்பிளைக்கு நெஞ்சல் வாங்கியான்னு இருக்கேன், நல்லா முடிச்சு கொடு. என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா போறாரு? ஓஹோ, இதானா? ஏத்தா இங்க வா, இப்படி வாத்தா. என்னத்தை அப்படி பார்க்குற பழனி? பொண்ணுங்க பெத்த அப்பா முகத்தில் முடிக்கிறத விட கட்டின புருஷ முகத்தில் முடிச்சாங்கன்னு வச்சுக்க, பெத்த அப்பங்களுக்கு ஆயுசு கட்டியான். இது நான் சொல்லாத்தா, உங்கள் ஆத்தா சொன்னது. பழனி, பொண்ணுங்களுக்கு பெத்த அப்பங்கிறவன் நெத்தி மாதிரி, புருஷங்கிறவன் பொட்டு மாதிரி. எம்புட்டு பெரிய நெத்தியாக இருந்தா என்ன? இத்தனையோடு பொட்டு வச்சா தான் அந்த முகத்துக்கு அழகு. முதல்ல புருஷனை பாரு, அப்புறம் அப்பனை பார்த்துக்கலாம், சரியா? பாத்தியாமா, என் வீட்டில் என் ஃபோட்டோவை மாட்டுறதுக்கு இவன் இடம் முடிச்சு கொடுக்குறான். என்ன அநியாயம் பாரு. சரி விடு மாப்பிள, மலையேற போனாலும் மாமங்க தேவதானே. மாமன் முறைன்றது நீ சேர்ந்துக்கிட்டியாக்கும். அது சரி, மலையேறனாலும் மாமங்க தேவை வேணும்னு தானே சொல்லியிருக்காங்க. மருமகன் தேவை வேணும்னு எந்த பயிலும் சொல்லி இல்லை. மருமங்க தேவா இப்படி புதுசா சொலவட சொல்றிய? நேற்று ராத்திரி நீ பார்த்த சோழியை பார்த்தியா? ஃபர்ஸ்ட் நைட்ல பங்காளி மகளை பதற வச்சிருக்கிறேன். வெள்ளம் திக்கிறது நீ, விரல் சூப்பர் நானா? நீங்க நெளிச்சு கொடுத்துருவீங்க, நாங்கள் நெளிசல் எடுத்து கொடுக்கணுமே. சரி விடுமாமா. இப்போ தேவைப்படுத மாமனோட தயவு, அதுவும் தாய் மாமனோட தயவு. அதான் சொல்லிட்டீல்ல, அப்பா அதை விடு. மாப்பிள்ள அங்கே பாரு, அங்கே பாரியா, நெத்தியில் அந்த பொண்ணு பச்சை குத்திக்கிட்டு. பரலே
போச்சா? என்ன பழனி பொத்தி படுத்துருக்க? ஒன்றும் இல்லை, காய்ச்சி வர மாதிரி குது குதுன்னு இருக்கு. காய்ச்ச மாதிரி என்ன? காய்ச்சலே தான். பச்சை ஊற்றுனா காய்ச்சி வராமல் என்ன ஒன்றா? உங்கள் அப்பா தான் அந்த காலத்தால் நெத்திம்பான் பொட்டும்பான். உனக்கு அறிவில்லை? எந்த காலத்துல வந்து பச்சை ஊற்றிட்டு இருக்க, அதுவும் நெத்தியில். இந்த பாருங்க, எங்கள் ஐயாவை பற்றி பிள்ளை பேசாதீங்க. எங்கள் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். ஏன்னா அவர் எனக்கு குழந்தை மாதிரி. ஆமாண்டி, 3 டன்னில் ஒரு குழந்தை நமக்கு தேவைதான். இவ்வளோ வியாக்கணம் பேசுகிறீங்களே, இந்த காய்ச்சலை போக்குங்க பார்ப்போம். ஏட்டி, நான் என்ன டாக்டர் எம் கொம்பையா பாண்டியன் MBBSனு போட மாட்டி வச்சிருக்கேன். நான் ஆடு விட்டுற வேண்டி, நான் அப்படி காய்ச்சல போக முடியும்? முடியாதுல்ல, இடத்த தேய்க்காதீங்க, கிளம்புங்க. எப்போ பாரு எங்கள் அப்பனை குறைச்சி பேசுறது சரி பழக்கம் சரி, போச்சு. இப்போ என்ன, உனக்கு காய்ச்சலை போக்கணுமா? ம் எங்க என்னையே பாரு, என் கண்ணை மட்டும்